من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் மீலாது தொடர் சொற்பொழிவனுடைய 4வது நாளான இன்று பிள்ளைகள் வளர்ப்பு பெற்றோரே பொறுப்பு என்பது இன்றைய தலைப்பாகும். துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாருக்குமே அவர்களுடைய அடுத்த தலைமுறை அல்லது அவர்களுடைய அடுத்த சந்ததி, நம்முடைய மக்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் எந்த வகையிலேயும் வாழ்க்கையிலே தவறி போய்விடாமல் அவர்கள் காலம் உள்ளளவும் மார்க்க பற்றோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை, அல் குர்ஆன் வழிகாட்டி இருப்பதை குறித்து சில விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். சந்ததியை குறித்த கவலை, மக்களை குறித்த கவலை எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன்னா எந்த மக்கள் வழி தவறி போவார்கள் சொல்ல முடியாது. அவர் பெரிய இறைநேசராக கூட இருக்கலாம், சமயங்களில் பிள்ளைகள் தவறி போய்விடுவார்கள். எல்லா நேரத்திலேயும் இந்த மாதிரி கவலை வருதோ இல்லையோ, குர்ஆன் சொல்லுகிறது 40 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த கவலை ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்துருமா. சந்ததி என்னாகுமோ, சந்ததியை கரெக்டா கொண்டு வரணுமே, நமக்கு பின்னாடியும் நம்முடைய மக்கள் சரியா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை வருமா. குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து வருது: ஹத்தா இதா பலக 40 சனா, 40 வயதை அடைந்து விட்டால், கால ரப்பி அவ்ஸிஅனி, அவன் அல்லாஹ்ட்ட துஆ செய்வானா. என்னென்ன துஆன்னு வரும்போது இதுல இப்படி ஒரு துஆ வருது: அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, யா அல்லாஹ் என் சந்ததியை சீர்படுத்தி கொடு. பர்டிகுலராகவே 40 வயசுன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லா காலத்திலும் வரலாம் என்றாலும் 40 வயசு வந்த உடனே ஒருத்தருக்கு நமக்கு அடுத்த தலைமுறை அல்லது நாம் பெற்ற மக்கள் சரியான பாதையில் தான் பயணித்து வருகிறார்களா, ஏதாவது தவறி போய் விடுவார்களா என்கிற கவலை வருமா 40 வயசுல. அதனாலதான் திருக்குர்ஆன் கற்றுத் தருகிறது குடும்பமும் சந்ததியும் சரியாக இருப்பதற்கான துஆ. அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இது குர்ஆன்ல இருக்கு. இப்போ 19வது ஜுஸுல இந்த துஆவை அல்லாஹ் சொல்லி தர்றான். யார் எப்படி சொல்லி தர்றான் தெரியுமா?
இறைவனுக்கு ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான நேசர்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படி துவா செய்வார்கள். என்ன துவா? எங்கள் மனைவிமார்கள், கணவன்மார்கள், எங்களுடைய அந்த ஜோடியில இருந்தும் வதுர்ரியாத்தினா, எங்களின் சந்ததியையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆகும். கண்குளிர்ச்சிங்கிறது நம்ம புள்ள மாடி வீடு கட்டி வாழ்ந்தா கண்குளிர்ச்சி வராது. அவன் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னா கண்குளிர்ச்சி வராது. கண்குளிர்ச்சி எப்போது வரும் தெரியுமா? அவன் ஊர் போற்ற வாழுகிறான், எல்லாரும் அவனை நல்லவன் என்று சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழுகிறான், தப்பு தவறு எதுவும் செய்யறதில்லை, எல்லாத்துக்கும் நல்ல புள்ளன்னு பேரு. இப்பதான் கண்குளிர்ச்சி வரும். வெறுமனே பொருளாதாரத்தை வைத்து மதிப்பிடப்படுவதல்ல கண்குளிர்ச்சி. எவ்வளவு சொத்து வச்சிருக்கார், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன என்பதெல்லாம் பார்த்து வருவதல்ல கண்குளிர்ச்சி. கண்குளிர்ச்சி என்பது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் மகன் நல்லவேன்றது என் காதுல விழுகணும், அதை விட சிறந்த பேரு வேறு எதுவும் இல்லை. அதனால சந்ததிகள் சரியாக வளரணும். இது எல்லாரும் கேட்டாங்க. இறைநேசர்களே கேட்கிறாங்களே, என் சந்ததியை சரிப்படுத்தி கொடுன்னு. குர்ஆன்ல 28 இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு வார்த்தை வருது. அதே வார்த்தை, அதே பேட்டர்ன். என்ன தெரியுமா? மாகான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல, ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல. 28 இடத்துல இதே ஃபார்மேட் எல்லாம் பயன்படுத்துறான். அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்ல. ஹனீஃபா அப்படின்னு வார்த்தை வருது குர்ஆன்ல, பல இடத்துல வருது. எல்லா இடத்துலயும் அந்த ஹனீஃபாங்கிற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் சொல்றாங்களா, வேற யாருக்கும் சொல்லல, எந்த நபிக்கும் சொல்லல. ஹனீஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம பியூர் முஸ்லிம், பியூர் முஸ்லிம், கணப்பற்ற முஸ்லிம், மாசு மறுவற்ற முஸ்லிம், எந்த விதமான கலப்படம் இல்லாத தூய்மையான பொருளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம நேர இருக்கிற பொருளுக்கு ஹனீஃபான்னு பேரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த வார்த்தையும் வருது. நான் எதுக்கு சொல்றேன், அவரை ஹனீஃபாங்கிறான், பியூர் முஸ்லிம். அவர் மக்கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் இணை வைப்பவர் அல்லன்னு சொல்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பெற்ற மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போய் காபத்துல்லாஹ்ல நின்று துஆ செய்றாங்கல்ல. என்ன துஆ தெரியுமா? வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், விக்கிரகங்களை, சிலைகளை வழிபடுவதை விட்டும் என்னையும் என் பையனையும் காப்பாத்து. அல்லாஹ்வே சொல்றான், இவர் அப்படி போக மாட்டாருன்னு. இவர் பியூர் முஸ்லிம்னு சொல்றான். ஆனாலும் எங்க தன்னுடைய சந்ததி அடுத்த தலைமுறை தப்பா போயிருவோங்கிற பயம் அவ்வளவு பியூர் முஸ்லிமுக்கே வந்திருக்கிறது. இதுக்கு அவருக்கு பேர் அல்லாஹ்வுடைய நண்பர், கலீலுல்லாஹ் பேர். கலீலுல்லாஹ்னா இறைவனுடைய நண்பர். நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பர் என் சந்ததி வழித வரக்கூடாதுன்னு கேட்கிறார். அதே பேஜ்ல குர்ஆன்ல வருது, 13வது ஜுஸு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்ன தொழுகையாளியா ஆக்கனா மட்டும் பத்தாது, என் சந்ததியும் தொழுகணும். யார? பையனை வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற துவா. அவ்வளவு பெரிய இறைநெருக்கம் பெற்ற மகத்துவத்திற்குரிய மனிதர்கள் கூட சந்ததிகளை பத்தி கவலைப்பட்டிருக்காங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். பயமா இருக்கு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் எப்படின்னு தெரியல, இந்தியாவிலே சொல்லுகிறேன், தமிழகத்திலே சொல்லுகிறேன், நிறைய சமீப காலங்களில் அற்ப காரணங்களுக்காக, சாக்கடைத்தனமான விஷயங்களுக்காக அல்ல பாதுகாக்கணும், தீனுல் இஸ்லாமை விட்டு வெளியே போகிறார் பிள்ளைகள், பசங்க, பொண்ணுங்க. ஏதோ காதல் கத்திரிக்காது இதுன்னு சொல்லி யாரு கூடையாவது பழகி எவன் கூடையாவது போய் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். தீன் இழந்து விட்டால் தீனுல் இஸ்லாமை இழக்கிற அபாயம் அடுத்த தலைமுறையிடத்தில் அந்த விகிதம் பெருகிக் கொண்டே வருவது, அது ஒரு பேராபத்து, அது ஒரு மிகப்பெரிய அபாயம். அந்த அபாயத்தில் இருந்து சந்ததியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு.
தங்களுடைய சந்ததிகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களின் பெற்றோர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. பெரிய பெரியவங்க எல்லாம் கூட குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் ஜுஸ்ல ஒரு செய்தி வருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜுஸ்ல கடைசி பேஜுக்கும் அதுக்கு முந்தின பேஜுக்கும் இந்த செய்தி இருக்கு. பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, பெத்த பசங்களை எல்லாம் 10-11 மக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. அத்தனை பேர்த்தையும் கேட்கிறாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னாடி நீங்கள் எப்படி வணங்குவீர்கள், உங்க இபாதத் எப்படி இருக்கும் எனக்கு சொல்லுங்க. ரூக்கு போகும்போது பொதுவாக காலம் போன கடைசியில் ஒருவர் உலகத்திலே இருந்து விடைபெறுகிற போது அவருக்கு இந்த சிந்தனை வரும், எங்க இந்த வீடு தொழுகை இல்லாத வீடாகி விடுமோ, இந்த வீடு அல்லாஹ் ரசூலுடைய வழியில் இல்லாமல் போய்விடுமோ, அந்த பயம் இருக்கும் இல்லையா? யாருக்கு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் என்ன வணங்குவீர்கள், எப்படி வணங்குவீர்கள்? உடனே எல்லா மக்களும் சுற்றி இருக்கிறவங்க பூரா சொல்றாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க அத்தனை பேரும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாம் எப்படி வணக்கம் செஞ்சாங்களோ அது போல நாங்களும் செய்வோம், நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கண்ண மூடனார், அவர் வஃபாத் ஆகிறார். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நான் சொல்ல வர்றது, எல்லா பெருமக்களும் பெரிய பெரிய பெரியவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கத்திற்குரிய பேர் மக்கள் எல்லாம் கூட நம்முடைய சந்ததி வீணா போயிருமோன்னு கேட்டுக்கிறார். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் சிறந்த பிள்ளைகளை, மார்க்க தலைமுறையை உருவாக்குவதற்கு என்ன வழி என்று யோசித்தால் 2 விஷயம் நீங்க கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஒன்று தஅலீமுத்தீன், மார்க்கம் சொல்லித்தரணும். இன்னொன்று தஅலீமுல் அதப், ஒழுக்கம் சொல்லித்தர வேண்டும். இந்த 2ம் சொல்லித்தரணும். இந்த 2ம் வேற எங்கேயும் பெரும்பாலும் கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் தீனும் தருவதில்லை, ஒழுக்கமும் தருவதில்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கத்தை தருவதற்கு, தீனை தருவதற்கு, அதே போல ஒழுக்கத்தை தருவதற்கு தோற்று போயிருக்கிறது கல்வி கூடங்கள். நீங்க யாரும் கல்வி கூட சம்பந்தப்பட்டவங்க நடத்துறவங்க எல்லாம் இருந்தா கோவிச்சு கூடாது. டோட்டலா இன்னைக்குள்ள சிலபஸ், இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பாட திட்டம், அதனுடைய கரிக்குலம், அதனுடைய ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டிஸ் எங்கேயுமே ஒழுக்கம் சார்ந்து கல்வி இல்லை. இங்க இருக்கிற காலேஜுகள் ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. பொதுவா சொல்லுகிறேன், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உயர் படிப்பை தரக்கூடியவை மாணவர்களுக்கு மார்க்கம் தருவதில் தோற்றிருக்கிறது, ஒழுக்கம் தருவதில் தோற்றிருக்கிறது. இந்த 2ஐயும் முதல்ல வீட்டில இருந்தான் கொடுக்கணும். வீட்டில் இருந்து தரப்பட வேண்டும், பெற்றோரால் தரப்பட வேண்டும். அதே போல அதற்கு என்கிற ஒழுக்கம். இன்னைக்கெல்லாம் அவன் எப்படி எப்படியோ காலேஜுக்கு போறான். சின்ன பையனா படிக்கிறப்ப கூட நல்லா தான் இருக்கிறான், மேல போக போக வேற மாதிரி போறான். அவன் போடுற டிஷர்ட்டும், அவன் வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைலும், அவன் முடியும், அவன் ஸ்டைலும் எல்லாம் இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் முள்ளம் பண்ணி மாதிரி மேல தூக்கி நிற்கிற முடி, அது இங்கே அப்படிதான் தான் சொல்ற, மேல தூக்கி நிற்குது. இடையில வண்டியை நிறுத்தி கண்ணாடியில பார்த்து நிக்கிதா படிச்சுதான் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ற, அது என்னமோ தெரியல, அப்படி நிக்குதுங்க, 2 குத்தா அப்படியே நிக்குது. இங்க சில பேர் எல்லாம் தொப்பி போட்டு கெட்டப் மறைச்சிக்கிற மாதிரி தெரியுது, அப்படி நிறுத்திக்கிறான். வேணான்னு சொல்ற மாதிரி எல்லாம் வெட்டான். சைடு பூரா கரண்டி, இந்த பனைமரத்து தேங்காயோட இது இருக்குமல்ல, பூரா மண்டை கிடக்கு, உச்சி குடும்பியில மட்டும் இப்படி நிக்குது. அதுவும் ஒரு எந்திரிச்சு வானத்தை பார்த்து நிக்குதுங்க. அப்படி ஒரு முடி வச்சிருக்கான். ஹதீஸ்ல தெளிவாவே இருக்கு. நடுவுல மட்டும் முடி வச்சு ஓரத்தை கரைச்சி ஓரம் பூரா வெட்டுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் இருக்கு.
இன்னைக்கு அதான் ஸ்டைல் கட்டிங். அவன் அந்த கட்டிங்கோட போறான். ஒரு டிஷர்ட்டுங்கிற பேர்ல அது வவுத்தோட நிக்குது. அவன் என்னமோ ஒரு லோ ஹிப் பேண்ட்னு ஒன்று போறான், நல்லாதான் பாதுகாக்கும். அது அத்துவானமா நிக்குது. ஆமா, ஜஸ்ட் ஸ்லிப் எங்க வேணாலும் அந்த மாதிரி இருக்கு. அதான் அப்படி ஒரு பேண்ட். அவன் ஒரே ஒரு ஒத்த நோண்டு எடுத்துட்டு போறான் காலேஜுக்கு. அவன் ஹேர் ஸ்டைல், அவன் ட்ரெஸ் கோடு, அவன் லைஃப் ஸ்டைல், இதை எதையும் கண்டிக்கிற நிலைமையில காலேஜுகளும் இல்லை, ஸ்கூலுகளும் இல்லை, யூனிவர்சிட்டிகளும் இல்லை. யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீ எப்படி வேணாலும் வா, எங்களுக்கு தேவை மார்க்கு. நீ பாஸ் ஆயிட்டியா போதும், அவ்வளவு. நாங்க ஒரு பேனர் வச்சிருவோம், எங்க ஸ்கூல் 70% நாங்க ரிசல்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லி நாங்க பெருமைப்பட்டுக்குவோம், அவ்வளவுதான். அப்ப ஒழுக்கம் சார்ந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை, பிள்ளைகளுக்கு தரமான தீனை இன்றைக்கு கல்வி கூடங்கள் தருவதில்லை. தரதா இருந்தா 2 இடம் தான். ஒண்ணு உங்க வீடு தரணும், தீன் தருவதாக இருந்தாலும், அதப்பு என்கிற ஒழுக்கம் தருவதாக இருந்தாலும், இந்த 2ம் உங்க வீட்டில் இருக்கணும். அல்லது பள்ளிவாசல்களோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்கள் வழியாக அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லி தரணும். இந்த 2 இடத்தை தவிர வேற எங்கேயும் இன்னைக்கு உள்ள சூழல்ல அவர்களுக்கு மார்க்கமும் அதே மாதிரி ஒழுக்கம். நீங்க சில பேர் நினைக்கலாம், நாங்க ஓத வச்சிட்டோம், பையன் குரான்லாம் ஓதும். அது மட்டும் அல்ல, வெறுமனே குரான் ஓதுறது மட்டுமல்ல. மார்க்க அறிவுங்கிறது தேவையான அளவுக்கு குரான் தெரியணும், ஹதீசுகள் தெரியணும், ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டம் தெரியும். நிறைய பேருக்கு கடமையான குளிக்க தெரியல. பருவம் அடைந்து விட்டதற்கு பின்னாலும் கூட பெண்களுக்கு சுத்தம் குறித்த பல விஷயங்கள் தெரிவதில்லை. ஃபிக்ஹ் என்கிற மார்க்க மசாயில்கள் தெரியும், அகீதா என்கிற கொள்கை தெரியும். அது அகீதா, கொள்கை சார்ந்த விஷயம் தெரியணும். இதுக்கெல்லாம் தாண்டி 5வதா சீரத் என்கிற நம்முடைய வரலாறு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, ரூஹல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், மஷஹூர், நீண்ட வரலாறு எல்லாமே புக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு இது எல்லாம் சேர்த்து கொடுப்பதற்கு பெயர் தான் மார்க்க கல்வி. வெறும் குரான் எனக்கு பார்த்து ஓத தெரியும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, குரான், ஹதீஸ், ஃபிக்ஹ், அகாயித், சீரா 5 தெரியும். இது எல்லாமே முறை பிரகாரம் ஒரு சிலபஸா வச்சு போதிக்கிற இடங்கள் மதரசாக்கள் தான். எனவே உங்கள் வீடு ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் தரலாம், அல்லது மதரசாக்கள் மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் தரலாம். அதுல குறிப்பா குரான். அல்லாஹ் அக்பர். அதாவது பருவ வயதை தொடரா ஒரு பையன் அல்லது பொண்ணு, அது வரைக்கும் பார்த்து கூட குரான் ஓத தெரியலன்னா நீங்க யாரும் கோச்சு கூடாது. அவங்க தந்தையாக தாயாக இருக்கிற தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏங்க, நான் பெத்த புள்ள, நான் தான் வளர்த்துறேன், அது குழந்தையில இருந்து என் கையில இருக்கு. அதுக்கு வயசு இப்ப 14, 15. ஆனா அதுக்கு குரான் ஓத தெரியாதுன்னா நல்ல தகப்பனாக நான் இல்லை என்று பொருள், நல்ல தாயாக அந்த தாய் இல்லை என்று பொருள். யாராக இருந்தாலும் சரி, பருவ வயதிற்கு முன்னால் பார்த்து வாசிக்கிற அளவுக்கு கூட ஒரு வீட்டில் குரான் ஓத தெரியாதவன் அல்லது தெரியாத பெண் இருக்கிறான் என்றால் முழு விதமான பாவ சுமையும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பொறுப்பு. நம்மள நாமே கேட்டுக்க வேண்டியதான், நம்ம வீட்டுல அப்படி இருக்கா அப்படிங்கிறது. குரான் ஓத கூட தெரியவில்லை என்றால் பெற்றோர்கள் என்ன விதமாக அவர்களை உருவாக்கி விட முடியும்? நேர் மாற்றம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நிறைய இடத்துல 8 வயசுல 10 வயசுல எல்லாம் ஹாஃபிஸ் ஆயிடுறாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளில் நிறைய ஹாஃபிதுகளை உருவாக்குவானாங்க. வாயில ஆமீன் சொல்ற நிறைய பேரு மனசுல பக்காவா பையனை ஆப்சாவாக்குங்கிற நியத்தெல்லாம் இல்லை. எதுக்க உள்ள கொண்டு போய் எங்கேயாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல விட்டு அவன் அப்படியே போய் அவன் இங்கிலீஷ் பேசுறான், ஜப்பானீஸ் பேசுறான், பிரெஞ்சு பேசுறான், மலாய் பேசுறான், இது இடவெல்லாமும் பேசுறான். அரபியை தவிர அரபி மாத்திரம் வரமாட்டேங்குது. எங்கேயாவது சபையில உட்கார்ந்து அவனுக்கு படுற பாடு ஹஜ்ரத் அல் ஃபாத்திஹா அப்படிம்பாரு. இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பிட்டு அப்படியே புரிஞ்சுக்குவான். இல்லைன்னா போன் வர்ற மாதிரி வெளியே போயிடுவான். போத தெரியல. அரபி அறுத்து போட்டாலும் சில பேருக்கு வராது. அதனாலதான் ஒரு அரபி தெரியாதனால தான் மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்து
அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லு. நீ என்ன நிலைமையில வந்திருக்கீங்கன்னு தெரியல, களிமான்னு ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன். அங்கேயும் ஏதாவது அரபி வார்த்தை வந்துச்சுன்னு வைங்கன்னா அவனுக்கு அலர்ஜி. அவரு இமாம் உஸ்தாதா இருக்கிறவர் அவர் சொல்லுவார், என்னன்னு, இன்னாருடைய மகள் இந்த பெண்ணை இவ்வளவு ரூபா மகளுக்கு இவர் சாட்சியாக இவர் வக்கீலாக இருந்து உனக்கு முடிச்சு கொடுத்துட்டோம், கபூல் செஞ்சியா. கபூல் அரபி வார்த்தை. அவன் என்னவோ திருதுன்னு முடிக்கிறான். கபூல் செஞ்சியா அப்படின்னா அஜத்தை பார்த்து கபூல் செஞ்சியாங்கிறான். ஏன்னா நீ கல்யாணம் பண்றா அவர் எதுக்கு கபூல் செய்ய. அன்பானவர்களே, அரபு மொழியே தெரியாமல், குரானை வாசிப்பதற்கு தெரியாமல் நமக்காக இறங்கிய திருமறை, சொல்ல போனா முஸ்லிம்களினுடைய உலகத்தின் ஆக பெரிய சொத்து திருக்குரான். அந்த குரானை தொட்டு எடுத்து படிச்சு ஒரு பேஜ் தானா பார்த்து படிக்கிறதுக்கு கூட தெரியலன்னா அப்புறம் நான் என்ன பிள்ளை வளர்த்து என்ன பிரயோஜனம்? அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? 8 வயசுல 9 வயசுல இந்த நாட்டில் கூட மலேசியாவில் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. இந்தோனேஷியாவில் அதுவும் அந்த பொண்ணுக்கு பார்வை வேற இல்லை. யூடியூப்ல பாருங்க, ஒட்டுமொத்த நாட்டிலேயே குரான் மனனம் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தது. 2 கண்ணு இல்லை, வயசு 7. என்ன ஸ்பெஷலா செஞ்சாங்க அந்த பிள்ளைய? அதுவும் யாரும் ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்திருந்தாங்க. முடியுமா? முடியும். தாய்மார்கள் இன்னைக்கு ஆம்பளைகளை விட பெண்கள் அதிகமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தாய்மார்களுக்கான சொல்றேன். ஏன்னா உண்மையிலுமே பிள்ளைகளை வளர்க்கறது நம்ம கிடையாது. இவருக்கு அத்தால ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்தாருன்னா நைட்டு தான். அதனால வளர்க்கிற இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டா முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான். நம்ம பிள்ளை ஆட்சி ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். சின்ன செய்தி சொல்றேன். அந்த 8 வயசுல மனப்பாடம் பண்ண பெண்ணுடைய தாயிட்ட கேட்டாங்க, எப்படி உன் பிள்ளை இப்படி ஆட்சா வச்சு இவ்வளவு சின்ன வயசுல முழு குரானும் அது அப்படி ஓதுங்க. சும்மா ஒரு பேச்சு சொல்லுவாங்கல்ல, தலைகீழ ஓதுங்க. அது உண்மையாலுமே தலைகீழ ஓது. லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லம் யூலத் லம் யலித் அல்லாஹு ஸமத் குல் ஹுவல்லாஹு அஹத். இங்க நேரா ஓதுறதுக்கே பாட்டு பாட முடியாது. பின்னாடி இருந்தெல்லாம் ஓது. பேஜ் நம்பர் எல்லாம் சொல்லுது, சூரா நம்பர் எல்லாம் சொல்லுது. அல்லாஹ் நம்மளுடைய பேட்டி என்ன தெரியுமா? நம்மளுடைய பேட்டிக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த சாரத்தை நான் சொல்றேன். ஒரு குழந்தை கர்ப்பம் ஆகுது இல்லையா, கன்சீவ் ஆன உடனே பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன், குழந்தைக்கு ரூபு வர்றது 120வது நாள் தான் ரூபு வரும். அதுவரை வராது. நீங்க தொட்டு பார்த்தா வயிற்ற துடிக்காது. எந்த குழந்தையினுடைய நாடி எதுவுமே இருக்காது. கரெக்டா 3:40 நாள். இது குரான்ல அல்லாஹ் சொல்றான். 18வது ஜுஸு ஃபர்ஸ்ட் பேஜில் எடுத்து பாருங்க இருக்கு. 3:40 நாள் கடக்கணும். திரவ நிலை, இரத்த கட்டி நிலை, 3வது சதை பிண்ட நிலை. இந்த 3 ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜ் 120வது நாள் முடியிறப்போ அல்லாஹ் ரூஹ் கொடுத்துருவோம். நீங்க 110ல கை வைங்க, துணிக்காது. 120க்கு அப்புறம் 121வது நாள் உங்க கவுண்டிங் சரியா இருந்தா கரெக்டா கை வச்சா துடிப்பு தெரியும். குழந்தைக்கு ரூஹு வந்து. நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? ரூஹு வந்த உடனே முதல்ல கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு வேலை செய்யற உறுப்பு காது. கண்டு பார்க்காது. சும்மா ஒவ்வொரு புள்ளியா தான் இருக்கும் அந்த இடம். எந்த உறுப்பு முழுமை பெற்றிருக்காது. கண்ணு பார்க்காது. எதுவுமே இருக்காது. இந்த கையிலே அசைக்கிற கூட முடியாது. ஒன்றுமே முடியாது. ஆனால் காது கரெக்டா 120வது நாள்ல கேட்க ஆரம்பிச்சு. குரான் நீங்க ஓதிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல அல்லாஹு ஸமீஉன் பஸீர் வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா. சமீஅ நிறைய இடத்துல வரும். இந்த யாசீன்ல சூரா தபாரக்ல எல்லாம் வரும். என்னது? யாலகுமு ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதத கலிலன் மா தஷ்குரூன். கேள்வி, பார்வை, சிந்தனை 3 வருது. நிறைய இடத்துல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். கேள்வி, கேட்கிற காது, கேட்குதல், பார்க்குதல், சிந்தனை, கேட்குதல், பார்க்குதல், சிந்தனை. சுமார் 40-45 இடத்துல இந்த வரிசை மாறவே மாட்டேன். எங்கேயாவது பார்வையை முதல்ல சொல்லி கேட்கறத 2வது சொல்றாங்கன்னா இல்ல. எல்லா இடமும் முதல்ல கேட்குதல், அப்புறம் பார்க்குதல், இதைத்தான் சொல்றான். அந்த ஆயத்துல தஃசீர்ல எழுதுறாங்க, கர்ப்பத்துல வேலை செய்கிற முதல் உறுப்பு காது. அதனால குர்ஆன்ல பார்வை
ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது காது. யாராவது ஒரு லேடி கரெக்டா 120வது நாள் குர்ஆனை கையில எழுதும். டெலிவரி ஆகிற வரை நான் ஸ்டாப்பா அதனுடைய வேலை நேரம் போக, தூங்குற நேரம், தொழுகிற நேரம், சாப்பிடுற நேரம் போக, ஓய்வா இருக்கிற நேரம் பூரா ஒரு புள்ள இதை ஒரு வைராக்கியமா ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே வரட்டும். டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தை நீ கொண்டு போய் மருத்துவ கொடுங்க, 6 வயசு 7 வயசுல அந்த வயது வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல காது வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அது காதுல வாங்கிறது எது தெரியுமா? ஒன்லி குர்ஆன். கேட்குமான்னு நினைக்காதீங்க. மெதுவா ஓதனாவே, தாயை ஓதனா போதும், அந்த சவுண்ட் அப்படியே குழந்தைக்கு போகும். தாயினுடைய முனங்கள்லாம் கூட குழந்தைக்கு போகும். அன்பானவர்களே, ஒன்று வேண்டாம், இந்த 120வது நாளில இருந்து பிரசவிக்கிற நாள் வரைக்கும் ஒரு பெண் தொடர்ந்து குர்ஆன் ஓதிக்கே வரட்டும். பிறக்கிற குழந்தை சரளமா குர்ஆன் போதும். மதரசால கொண்டு போய் விட்டீங்கன்னா 4-5 வயசுல இல்லத்தை விட தாண்டி பின்னி பிடல் எடுத்துரும். அவ்வளவு வேகமா குர்ஆன் வரும். நான் இங்க நிறுத்திட்டு இன்னொன்னு சொல்றேன். நம்ம குழந்தைங்க ஒரு 4-5 வயசுலயே இப்போலாம் அழகா பாட்டெல்லாம் பாடுது, சினிமா பாட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வயிற்றுல இருக்கிறப்போ நாம அதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்படியே 7 மாசம் 8 மாசம் வகுத்தோட உட்காந்து பிக் பாஸ் பார்க்கணும், அந்த சீரியல் பார்க்கணும், சினிமா பார்க்கணும். பிக் பாஸ் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கா? அதான் சொல்றேன், இல்லைன்னா தான் ஆச்சரியம். அது எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதாவது நாட்டை நாசமாக்குறது கண்டுபிடிச்சிருக்கிற தொடர் அதெல்லாம். இது பிக் பாஸ் எல்லாம் பூரா குட்டை பாவாடையோட இருக்கும், பூரா ஸ்லீவ்லெஸோட இருக்கும், கால் மேல கால் போட்டு தான் உட்கார்ந்து இருக்கும். சமயத்துல கையில சிகரெட்டை வச்சு தம் அடிக்கும். என்ன சொல்ல வர்றான்னு தெரியுமா? இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். வெளியே வாங்க எல்லாரும், இப்படி பண்ணிக்கலாம். இதுல சிகரெட் பிடிக்கிறதும், ட்ரெஸ் மோசமா போடுறதும், சின்ன ட்ரெஸ்ஸா, இதெல்லாம் தப்பு இல்லை இப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஐடியாலஜிக்கல் சொல்லுவாங்க. ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ், அதாவது ஒரு கருத்து உருவாக்கம், ஒரு நடத்தையை வேணும்னே கொண்டு அதெல்லாம் பெரிய தப்பில்லைன்னு திணிக்கிறதுக்கு சில தொடர்கள் கண்டுபிடிக்கிறான், தொடர்கள் ஒளிபரப்புறான். அதுல உள்ளதான் இதெல்லாம். எது? பிக் பாஸ் எல்லாம். நம்ம பூரா உட்காந்து எல்லா பாட்டும் பௌத்திர குழந்தை இருக்கிறப்ப கேட்டா அது வெளியே வந்த உடனே செம்ம டான்ஸ் ஆடுது, செம்மையா பாட்டு பாடுது. இதுல வேற சில பேரண்ட்ஸுக்கு பெருமை, எப்படி பாடுறா தெரியுமா? அன்பானவர்களே, 7 வயசுல 8 வயசுல ஆபீஸ் ஆக்குவதற்கு ஒரு தாயால் நிச்சயம் முடியும். கர்ப்பத்துல வயசானவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கெல்லாம் கர்ப்பமா இருக்கிற காலத்திலேயே ஓதி இருப்போம். ஒன்னும் இல்லை, உங்க மகளோ பேத்தியோ சொல்லி கொடுங்க. அத மகளுக்கு சொல்லுங்கள், மருமகளுக்கு சொல்லுங்கள், பேத்திக்கு சொல்லுங்கள். இது குழந்தை தரித்ததில் இருந்து அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் போதும், நிச்சயமாக சாத்தியப்படும். இப்போ நான் சொல்ல வர்றேன், அந்த கண்டறியாத 8 வயசுக்குள்ள ஆபீஸ் ஆச்சு. அவங்க அம்மா சொன்ன விஷயம் இது என்னன்னு, நான் எப்ப பிரெக்னன்ட்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதோ அப்ப இருந்து நான் இந்த புள்ள வயிற்றுல இருக்கிற வரையும் நான் குர்ஆன் ஓதிட்டே இருந்தேன். எந்த அளவுக்குன்னா, உம்ராவுக்கு போயிருந்தேன், தவாஃபுல இந்த வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப தவாஃப் செஞ்சேன். அந்த தவாஃபுலையும் நான் குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் தவாஃப் செஞ்சேன். தவாஃப்ல கலிமா தான் ஓதணும், துவா தான் ஓதணும்னு இல்லை, குர்ஆன் ஓதலாம். குர்ஆனை அப்படியே கையில வச்சுட்டு அல்லது மனப்பாடமா இருக்கிற சூறாக்களை ஓதிட்டு தவாஃப் செய்யலாம். அப்ப நான் அப்படி பண்ணேன். அப்ப ஆபீஸ்களாக மார்க்கப்பற்றோடு உருவாகக்கூடிய குழந்தைகளை உருவாக்குறது, வெளியில குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வளர்க்கிற முறைங்கிறது அது அப்புறம். முதல்ல வயிற்றில குழந்தையை தாங்குகிற போதே இதையெல்லாம் தாராளமாக செய்ய முடியும். தலைவீழ குர்ஆன் ஓது அந்த மாதிரி பிள்ளைங்க. அங்க தமிழ்நாட்டில் கூட ஒரு பிள்ளை 7 வயசு முடிச்சிட்டாங்களே ஆபீஸாரி, முழு குர்ஆன் சோதனை பரீட்சையெல்லாம் வச்சாங்களே, ஜெயிச்சிருச்ச. ஒரு விழாவில் அந்த பெண்ணுக்கு தங்க நாணயம் எல்லாம் பரிசு கொடுத்தாங்க. அந்த விழாவில் நான் பேசுவதற்கு போய் தங்க நாணயம் நான் பரிசு கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு. 7 வயசுல முடியாதுலாம் இல்லை, இதுக்கு ஒரு சாதாரண குடும்பம் தான். பெரிய எல்லாமே ஆலிம்களா இருக்கிற குடும்பம், அவங்க எல்லாமே ஆபீஸ்கள், அதனால அவங்களுக்கு அப்படியே ஜீன்லயே வந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
குடும்பத்தில் பிறக்கிற ஒரு பெண், ஒரு குழந்தை முடியும். சொல்ல போனா ஆம்பளை பசங்களை விட பெண்களுக்கு இது ஆகுறது ரொம்ப ஈஸி, முடியும். இவங்க கவனம் நாலா பக்கமும் இருக்கும். பிசினஸ், அது இது, எக்கச்சக்கமான பிரச்சனை, பார்ட்டி, கஸ்டமர், செக், என்னென்னமோ இருக்கும். அதுல பெண்களை பொறுத்தவரை வட்டம் சுருங்கியது, அவர்களுடைய எல்லைகள் சுருங்கியது. ஒன்றை கவனம் வச்சாங்கன்னா கரெக்டா அவங்களால மனப்பாடம் செய்வதற்கு முடியும். நிறைய பேர் மனப்பாடம் எல்லாம் எங்கேயோ போயிட்டோம். குர்ஆன் ஓத தெரியாதவங்க 40 வருஷமா சில தொழுகையாளிகள் இருக்காங்க, குல்வல்லா மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, எப்போ முதல் ரகாயத்திலையும் குல்வல்லா, 2வது ரகாயத்திலையும் குல்வல்லா, எனக்கு இடம்லாம் குல்வல்லா, வேற சூறாக்களே தெரியாது. நான் அஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, அம்மா அங்கேயும் குல்வல்லா தான். மனப்பாடம் செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல சில பேர்லாம் குர்ஆன் மனப்பாடம் கிட்டத்தட்ட 150, 170 இடம், 160 இடம் இருக்கு. முத்தஷாபிஹ்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆனா வழுக்கிட்டு அங்க போயிடும், இந்த ஜூஸ்ல இருந்து அந்த ஜூஸுக்கு போயிடும். நம்மாடுகளே நிறைய பேர் யாசின் ஓதிட்டு இருக்கிறப்ப தபாரக்கு போயிடுவான். வயக்கூலூன மதா ஹாதல் வஅதி இன் குன்தும் ஸாதிகீன், 2 சூறாலே வரும். யாசின் ஓதிட்டு இருப்பான். يقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل إنما العلم عند الله وإنما أنا نذير مبين. அங்க போயாச்சு. யாசின்ல இருந்து தபாரக். அதுமாறாம இதெல்லாம் மனப்பாடம் செய்யணும்னா குழந்தை வயசுல மட்டும்தான், சிறுபிராயத்துல மட்டும்தான் முடியும். குல்யாயுவல் காஃபிரூன் சூறாவை இன்னைக்கு மனப்பாடம் பண்ண சொல்லி பெரியவங்கள்ட்ட சொல்லுங்களேன், நடக்காது. 3 மாசம் ஆனாலும் நீங்க பையன் சொன்னீங்கன்னா நீட்டா ஓதிடுவாங்க. நான் இங்க டெய்லி ஓதுற பசங்களை கேட்கிறேன், அழகா ஓதுறாங்க. முழுக்க ஓதுனாங்க, முசம்மில் ஓதுனாங்க, இன்னைக்கு தாரிக்கு ஓதுனாங்க. அவங்க அம்மா அத்தாவை கொண்டு ஓத சொன்னா ஓதுவாங்களான்னு தெரியல. குல்யாயுவல் காஃபிரூன் பெருசா யாரோ ஒருத்தர் முஸ்டாது தொழுகைக்கு வரல போல இருக்கு. இமாமு யார் தொழு வைக்கிறதுன்னு யாரோ ஒருத்தர் திடீர்னு ஊர்ல சொல்றேன், முத்தவள்ளியை முன்னாடி தள்ளி விட்டாங்க, நீ போய் தொழு வை மகரிபுல. சரி, அவர் ஏதாவது சின்ன சூறாவா ஒரு நாள் எடுத்து ஓத வேண்டியதால் அவர் குல்யாயுவல் காஃபிரூன் எடுத்து ஓதிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகி தொழுக முடியவே மாட்டேங்குது. இப்படியே ஓடிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. இந்த 4வது சப்புல 3வது முத்தவள்ளி வந்திருக்காரு. அந்தாலும் ஏற்கனவே 2 பேருக்கு ஆளாது போல தெரியும். அவர் என்ன ரொம்ப நேரமா தாபத்துக்கிட்டே இருக்கான், தொழுக முடிய மாட்டேங்குது. முதல்ல இந்த சூறாவை எடுத்து ஓதுறது, ஏன் எடுத்து ஓதுறான்னு தெரியல. லக்கும் தீனுக்கும் வழியை தீனி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தக்பீர் கட்டிட்டாரு. ஓத முடியாது. ஒரு பக்குவத்தை, ஒரு வயதை தாண்டி விடுகிற போது நான் சொல்ல வர்றது, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர முடியும், ஓத வைக்க முடியும், ஹாஃபிஸாக்க முடியும், நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்ண வைக்க முடியும். இது எல்லாமே வீடு சார்ந்த சூழல். 2வது தான் மதரசா. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அறவே இல்லைன்னு சொல்லிட்டேன். மார்க்க ரீதியான அல்லாஹ் ரசூலை பற்றிய செய்திகளை சொல்லி ஒழுக்க மேம்பாட்டை கொண்டு வருவதற்கு கல்வி கூடங்கள் இன்றைக்கு தவறுகிறது. இது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு தான், யாரும் இதுல கோவிக்க முடியாது. அப்ப தர வேண்டிய இடம் எது? ஒண்ணு வீடு, இன்னொன்று பள்ளிவாசலில் இயங்கக்கூடிய மதரசா. இதை தவிர வேற எதுவும் தெரியாது. நமக்கெல்லாம் வராதுன்னு அதுக்காக பெரியவங்க முடிவு பண்ணணும்னா, ஓத தெரியாத பெரியவங்க இருந்தா தயவு செய்து போய் உஸ்தாதிட்ட சொல்லி டைம் ஒதுக்கியாவது, கபருக்கு போறதுக்கு முன்னாடியாவது ஓத தெரிஞ்சுட்டு மௌத்த போகணும். கபருக்கு போறோம், நமக்குன்னு இறங்கின ஒரு மெசேஜ் குர்ஆன் கடைசி வரைக்கும் திறந்து கூட பார்க்காம மூத்த போறானே. கல்விக்கு கரை இல்லை, வயது இல்லை, தடை இல்லை. 80 வயசு ஆனாலும் ஓதலாம், ஓத தெரியும். சில பேர் அரபி லெப்ட் ரைட்டா இல்ல ரைட் லெப்டான்னு கூட தெரியாது, அறுத்து போட்டாலும் அரபி வராது. எங்க ஊர்ல ஒரு ஆளுநர் சொன்னார், வேடிக்கையா நடந்திருக்கலாம். அவரு வீடு புதுசா கட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த இது வைப்பாங்கல்ல, கல்வெட்டு, மாஷா அல்லா அப்படின்னு எழுதி வைப்பாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. பிஸ்மில்லா அல்லது ஏதாவது ஆயத்து இதெல்லாம் எழுதுவாங்கல்ல. அதுல கல்வியில எழுதி ஒரு நல்ல பலன்னு வைக்க போன ஒரு நல்ல ஆயத்தை எழுதி போங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவரு அசத்து ஏதோ வேலையா வெளியே போயிட்டார். இந்த தரேன்னு காணும். இங்க உட்காந்து அசத்து இன்னைக்கு கடைசியில போய் உட்காந்துருக்கார். இவர் நம்மளை பார்த்த உடனே ஏதாவது நம்மளை சொல்லிடுறாரு, பயான்ல வாரி விட்டுறாருன்னு லாஸ்ட்ல போய் உட்காந்துருக்காரு. அவர் ஆலிச்சாட்டை ஏதோ கல்லுல எழுதி கேட்டிருக்காரா, இது வேலைன்னு போயிட்டாரு. கடைசியில வீடு திறப்பு விழாவுக்கு வந்து கூப்பிடுறாரு. அதற்கு நிர்வாகி, தலைவர், செக்ரட்டரி, நீங்க ஜமாத்து எல்லாம் வாங்க, வீடு திறப்பு விழா பண்றேன், மத்தியான சாப்பாடுன்னு கூப்பிட்டுருக்காரு. இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போனா வந்தப்போ கூப்பிடுறப்பவே கேட்டிருக்காரு அதற்கு, ஆமா அந்த கல்லு இது எழுதுறதுக்கு ஆயத்து கேட்டீங்களே, நானும் மறந்துட்டேன், நான் வேணா இப்ப தரட்டுமான்னார். அதெல்லாம் வேணாம், நான் வாங்கிட்டு வந்து அழகா ஒட்டினேன். அருமையான ஒரு ஸ்டிக்கர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டிக்கர். இஜ்திமாவுக்கு போயிருந்தேன், அங்க எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க ஆயத்தெல்லாம். அருமையான ஒரு ஆயத்து வாங்கி, அவருக்கு அறுத்து போட்டாலும் குரான் ஓதுறது தெரியாது, அரபி தெரியாது. ஜிகுன்னு அழகா அரபியில ஸ்டிக்கர் கிடைச்சது. நான் வாங்கிட்டு வந்து ஒட்டிட்டேன், நீங்க ஒண்ணு தர வேணாம், வீட்டுக்கு வாங்கன்ட்டார். வீட்டுக்கு போனா வாசல் வரை வந்து அஜருக்கு அதிர்ச்சி ஆகி அப்படின்னு நின்றுட்டாரு. உள்ள போக மாட்டேங்கிறார். ஏன்னா அவ்வளவு அழகான ஜிகுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிருக்குது. படிச்சு பார்த்தா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். ஏன்னா டாய்லெட்டுக்கு போற துவாங்க. இவனுக்கு அரபி தெரியாது, ஸ்டிக்கர் அழகா இருந்துச்சு, அரபியில இருந்துச்சு, போட்டு வாங்கிட்டு வந்து மாட்டிட்டான். அவர் அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறார். அது இது நான் இஸ்திமாவுக்கு போனேன், அங்க பட்டணத்துல அருமையா வாங்கிட்டு வந்து மாட்டிட்டேன்னு இருக்காரு. அஜர்த்து ஏன் நிக்கிறாரு தெரியுமா? இதை ஓதிட்டு உள்ள போனா அதுக்கு பேர் வீடு இல்லை. எங்க இதை ஓதிட்டு எங்க போவோம்? முன்ன அரபியே தெரியாமல் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு எல்லாம் காப்பாற்றணும். அதாவது இந்த ஒரு துரதிஷ்டம் நம்முடைய சந்ததிகள்ல ஆண் பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ வந்துடக்கூடாது. சில பேர்லாம் நல்ல மனப்பாட சக்தியில இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க. நாம தான் அதை வந்து அடையாளம் கண்டு பசங்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, இவனை ஓத வச்சா இவன் குரான் மனப்பாடம் பண்ணா நல்லா வரும், இந்த பெண்ணுக்கு குரான் ஆபீஸ் ஆக்கணும்னா நல்லா வரும் அப்படின்னு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். பொதுவாகவே கல்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபா பெருமக்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களா? நேரா கொண்டு வந்து விட்டு அடையாளம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தார்கள். 8 வயசு பையன் கரெக்டா செலக்ட் பண்ணி கொண்டு வந்து சபையில உட்கார வச்சு 8 வயசு சொல்லி கொடுக்க. 50 வயசுக்காரங்க அபூதர்லான்னு உமர்லான்னு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பையனுக்கு 8 வயசு. சல்லாத்துல கொண்டு உட்கார வச்சாங்க, நீ உட்கார கேளு. மார்க்கம் சொன்னார்கள், சட்டம் சொன்னார்கள், ஹதீஸ் சொன்னார்கள், தஃசீர்களை சொன்னார்கள். ஒரு நேரம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இவர் 14-15 வயசாக இருக்கிற போது குர்ஆனின் சில ஆயத்துகளின் விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்க. யார்? இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முடியுமா? எந்த பசங்கள்கிட்ட இந்த மாதிரி மார்க்க ரீதியாக தீனை, ஒழுக்கத்தை, குர்ஆன் ஹதீஸை தர முடியும் என்று அடையாளப்படுத்தி தேர்ந்தெடுத்தார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபர்ல பிரயாணத்துல போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இந்த மாதிரி நான் சொல்ல போற மாதிரி நிறைய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இது ஒன்று. நல்ல பசி, ஒண்ணும் இல்லை, ஆடு இருக்குது, மேய்ச்சிட்டு இருக்கான் ஒரு பையன். கேட்கிறாங்க, அபூபக்கர் தான் போய் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க, நாங்க எல்லாம் கூட வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த ஆட்டை கூட நாங்க பால் கறக்கிறோம். 8 வயசு பையன். இந்த பையன் திருன்னு முடிக்கிறார். சொன்னாரு, ஏன்னா இது பால் கறக்கிற ஆடு இல்ல, இது மலட்டு ஆடு, பாலெல்லாம் கறக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்ல. கறக்கிறத நாங்க பார்த்துக்கிறோம், கறக்கிறத நாங்க பார்த்துக்கிறோம், நீ ஆடு மட்டும் கொடு. அந்த பையன் கொடுத்துட்டான். ஆனா பயங்கரமான ஆச்சரியம் அந்த பையனுக்கு, 8 வயசு பையனுக்கு. எப்படி இது சாத்தியம்? இந்த ஆட்கள் எப்படி பால் கறப்பாங்க? பால் கறக்கிறதுக்கு மழு வேணுமே, மழுவே இல்லை, என்னன்னு பால் கறக்க கொடுத்தாங்க.
போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் அவங்க ஆட்டை நிறுத்திட்டாங்க. ஒரு பாத்திரம் கையில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ஏதோ பிஸ்மில்லான்னு ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு என்னமோ ஓதுனாங்க. ஓதிட்டு கை வச்சாங்க. மழு தானாக வந்தது. ஸ்ப்ரிங் மாதிரி பால் கறப்பதற்கான இடம் வெளியில வந்தது. பாத்திரத்துல பால் கறந்தாங்க. இந்த பையன் திருத்துன்னு பார்த்துட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் பால் கொடுத்தாங்க. எல்லாரும் குடிச்சாங்க. கடைசியில் ஆட்டையும் கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட இப்போ பொதுவாக நாம ஏதாவது வேலை செஞ்சா ஹெல்ப் பண்ணா பசங்கள்ட்ட கேட்போம்ல, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன வேணும் நான் அவன் ஏதாவது திருக மோந்தினா ரொம்ப பேச்சு படமோ என்னமா கேட்பான்னு நினைச்சு கேட்டாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க. எவ்வளவு விவரமான பையன் தெரியுமா? இந்த பையன் ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து பசங்கள்ட்ட அதிகபட்சமா சாக்லேட் அது இதுன்னு கேட்பாங்க. அவருக்கு அந்த பையன் கேட்டாரு, அல்லிம்னி கலிமத்தன் குந்தகா இந்த ஹலபிக். எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க பால் கறக்கிறப்ப ஏதோ ஒண்ணு ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த பையன் விவரமா ஹோல்சேலா வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டான். இவர் போயிட்டாலும் இருக்கிற எல்லா ஆட்லையும் கறந்துடலாம். மற்ற ஏதாவது காசு ஏதாவது கேட்டா இவர் ஏதாவது இத்தனை வெளியே கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேணாம். அல்லிம்னி கலிமத்தன் குந்தகா இந்த ஹலபிக். நீங்க பால் கறக்கிறப்ப என்னமோ ஓதுனீங்கல்ல, அதை சொல்லி போங்க அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டான். கேட்டான், நீ என்ன ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிற ட்ரைன்டு ஸ்டூடெண்டா இருக்கே நீ. குலாமுன் முஅல்லம் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ட்ரைன்டு ஸ்டூடெண்டா இருக்க நீ. உனக்கு இப்போ 8 வயசுல நீ ஆடு மேய்க்க வேண்டிய ஆள் இல்லை, நீ வாய கூட அப்படின்னு தோல்ல கை போட்டு அந்த பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப கூட்டிட்டு வந்தவங்க தான் பின்னால பெரிய சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய நீங்க நபிமொழிகள்ல புத்தகங்கள்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சிருப்பீங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஃபகீஹுல் உம்மான்னு பேர் அவரு. அதாவது இந்த உம்மத்தின் சட்ட மேதை. அவ்வளவு பெரிய ஞானம். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? திறமை இருக்கிற மாணவர்களை, நமது பிள்ளைகளை நாம அடையாளம் கண்டு இவன் ஆகிறானால், இவன் இப்படி ஆனால், இவனுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தால், இந்த பெண்ணுக்கு இந்த விஷயத்தை செய்ய வைத்தால் இவர்கள் மேலே வருவார்கள் என்று அடையாளம் கண்டு அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது சின்னதுல இருந்தே உருவாக்கு. சில பேர் எல்லாம் 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் மதரசா எங்க இருக்குன்னே விசாரிக்கிறான். அரபு நாட்டில் அடிக்கடி சொல்றது, மதீனால கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கு. தெரியுமா? ஒரு குழந்தை ஓத ஸ்டார்ட் பண்றது எப்ப தெரியுமா? 4 வருஷம் 4 மாசம் 4 நாள். 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4 மாசமும் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் அந்த குழந்தைய பக்கத்துல எங்க அடுத்த வீடா கூட இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம், கொண்டு போய் ஓதுற இடத்துல உட்கார வச்சிருவாங்க. அலிஃபால இருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கும் மதீனால இந்த சிஸ்டம் இருக்கு. இந்த இதுல நம் தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில இருக்கு. சென்னையில நாங்க போயிருக்கோம். அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி அந்த குழந்தைங்க அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சு அதோட விரலை பிடிச்சி ஒரு தட்டுல சர்க்கரை போட்டு அதுல எழுதுவாங்க. அந்த குழந்தையோட விரலை பிடிச்சி அலிஃப் அப்படி அந்த பா இப்படி தா இப்படி போடுவாங்க. சில இடங்கள்ல அந்த குழந்தைக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. அந்த அந்த 4 வருஷம் 4 மாசம் 4வது நாள் இது ஒரு ஃபங்க்ஷனா ஒன்று செலிப்ரேட் பண்ணி அங்க சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாம் உட்கார்ந்து அது ஒரு சாப்பாடு. இதெல்லாம் என்னன்னா புள்ள ஓத ஆரம்பிக்க போகுது அப்படிம்பாங்க. இது இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? 4 வருஷம் 4 மாசத்துல கொண்டு போய் அந்த குழந்தை மதரசாவுக்கு போயிடுச்சுன்னா 8, 9 வயசுல எல்லாம் சரளமா குரான் ஓதுற மாதிரி வெளிவந்துடும். 4, 5 வருஷம் ரொம்ப தரவா குரான் ஓதி வெளியே வந்துடும். நாம இவன் 8th 9th படிக்கிறப்ப தான் விசாரிக்கிறான் மதரசா டைம் என்ன ஏது அப்படின்ட்டு. குழந்தைகளை அந்த பருவத்திலேயே கொடுத்து இதெல்லாம் நான் சொல்றது தனி மார்க்கத்தை தர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. 2வது நான் ஆரம்பத்தில் சொன்னது கல்வி, தீன் தர வேண்டும், ஒழுக்கம் தர வேண்டும். அடிக்கடி நீங்க கேள்விப்படுற ஹதீஸ், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு
ஒழுக்கம் வேண்டும். இந்த ஒழுக்கத்தை தர வேண்டிய இடம் பெற்றோர் தான். முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் மதரசா, அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த சமூகம். முதல்ல அவனுக்கு ஒழுக்கத்தை தர வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் தான் இருக்கிறார். இன்னைக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு போறா, எவனுக்கு ஒழுக்கம் அதெல்லாம் இல்லை. அவன் ஆசிரியரையும் மதிக்கிறது இல்லை, உன்னையும் மதிக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி அவன் என்னமோ நேர்ந்த மாதிரி வரான். கல்விங்கிறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய தெரியணும். நான் 40 புத்தகம் படித்து விட்டேன், நான் 200 புத்தகம் படித்து விட்டேன், நான் 400 இது முடிச்சுட்டேன். நீ என்ன முடிச்சாலும் என்ன, அவ்வளவு படிச்சிருப்பேம்மா. பேருக்கு பின்னாடி பார்த்தா பட்டம் மட்டுமே, அம்புட்டு பட்டம். அவரு எம்டெக், பிடெக், ஆட்டா புட்டா, பிஹெச்டி என்னென்னமோ படிச்சிருக்காரு. ரோட்ல நின்றுட்டு ஒழுங்குவான், எதையாவது வாங்கி ரோட்ல சாப்பிட்டே போவான். முருவத்து சிலாக்குன்னு வருது மார்க்கத்தில். இதெல்லாம் என்ன சொல்றது, அன்டிசைட் பிலோஸ். இதெல்லாம் நிறைய படிக்கிறது அல்ல. படிப்பு என்பது, கல்வி என்பது ஒழுக்கம் தர வேண்டும். The purpose of education is not information. Purpose of education, கல்வியினுடைய குறிக்கோள் வெறும் தகவல் தெரிவது அல்ல. நிறைய தகவல், எனக்கு 100 இது தெரியும், எனக்கு 300 இது மனப்பாடம், என்ன பண்ண ஒழுக்கம் சார்ந்து இல்லை என்று சொன்னால் இந்த பர்போஸ் அது கல்வியினுடைய தரம் போயிடுச்சு. வெறுமனே தகவல் எல்லாம் தெரிகிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, நம்மளை விட ஆடு மாட்டுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம் அதுக்கெல்லாம் அறிவு இல்லை, நமக்கு தான் இருக்குன்னு. நம்மளை விட அது அட்வான்ஸா இருக்கு. எது, ஆடு மாடு கோழி குருவி நாய் நரி எல்லாம் நம்மளை விட நல்லா. ஒரு குச்சியை வச்சுட்டு கூப்பிடுங்களேன், ஆட்டை வந்துருமான்னு பார்ப்போம். அதெல்லாம் வருது. நம்ம தான் சமயத்துல எது கூப்பிடுறாங்களோ என்னமா தந்தாலும் தருவாங்கன்னு போவோம். அது தெளிவா இருக்கும். நீங்க கல்லு எடுக்க வேண்டியது இல்லை, கல்லுக்கு குனிஞ்சாவே நாய் எஸ்கே குனிஞ்சாவே போதும், அது போயிடும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதெல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கு. நம்மளுக்கு தான் தெரியாது. ஸ்மெல் மட்டும்தான் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? பூனை நாய் நீங்க எதையாவது வைங்களேன், நேரம் வரும், ஸ்மெல் பண்ணும். ஆனா அந்த ஸ்மெல் அவ்வளவு பவர் வச்சிருக்கோம். நமக்கு இது ஒத்து வராது, போயிடும். ஸ்மெல் பண்ண உடனே கப்புன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய உணவு. நம்ம தான் ஒண்ணும் தெரியாம என்ன மனம் ரொம்ப நேரம் போட்டு பார்த்து, சரி எதுக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாயில போட்டு தள்ளி 2 நாள் பேதியாகி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறது. தெரியாது நமக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு பூனைகிட்ட நாய்கிட்ட நெருங்கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த அட்வான்ஸ்க்கு நம்மள்கிட்ட இல்ல நாலேஜ் எல்லாம். வெறுமனே கல்விங்கிறது நாலேஜ் தான், வெறுமனே அறிவு தான் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளை விட அதுதான் நாலேஜ் அதிகம். ஒரு கிராமத்துல நடந்த செய்தி, ஹக்கீம் அல் இஸ்லாம் சொல்லி புத்தகத்துல இருக்கு. பெரிய ஆலிம், அவங்க அவர் எழுதிக்கிற நிகழ்ச்சி ஒரு கிராமத்துல நடந்த உண்மை நிகழ்ச்சி. என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல குரங்கு சேட்டை அதிகமா இருக்கு. மலைக்கு கீழே அந்த ஊர். காலையில 10 மணி ஆனா எல்லாம் ஒன்னா இறங்கிருக்கு குரங்கு. 30-40 குரங்கு. குரங்கு தான் தெரியுமில்ல, குரங்கு சேட்டை ஃபேமஸ் இல்லையா? துணியை கிழிக்குது, பயன் அடிக்குது, இதை கடிக்குது, அதை போட்டுது என்னென்னமோ பண்ணுது. டெய்லி எல்லா வீட்டுக்கும் தொந்தரவு. கிராமத்தால் பூரா ஒண்ணு கூடிட்டாங்க, ஏதாவது பண்ணணும். நாளுக்கு நாள் இதுகளோட சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கடைசியில் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணான். என்னன்னா, ரொட்டியில விஷத்தை கலந்து எல்லா பக்கம் ரொட்டியை வச்சிடலாம். அது இறங்குறப்போ சாப்பிட்ட உள்ள எல்லாம் செத்து போயிடும், நிம்மதியா இருக்கலாம். அருமையான ஐடியா அப்படின்ட்டான் எல்லாருமே. மறுநாள் ரொட்டி சுட்டு எல்லா இடத்துலையும் வச்சுட்டான். வச்சுட்டு வந்த உடனே இன்னைக்கு எல்லா புறமும் முடிஞ்சு நோக்கு அப்படின்னு முடிவு எடுத்து உட்காந்துருந்தா அதுக்கெல்லாம் ஒன்னா இறங்கு. தெரிஞ்சுங்க, தனித்தனியாவெல்லாம் பெரும்பாலும் வராது, ஒரு ஜமாத்தா இறங்கும். ஒன்னா இறங்குச்சு பாருங்க. அதுல தலைவர் இருக்க கேப்டன். நம்ம தான் தலைவர் சொன்னா அவங்களாம் கேட்க மாட்டோம், அவங்களாம் கரெக்டா கேட்பாங்க. அவரு சொல்லிட்டாரு, கேட்டால் கூட தரமாட்டாங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. திண்ணையில ரொட்டி, அங்க ரொட்டி, வீதியில ரொட்டி, கம்பத்துல ரொட்டி, திரும்புற இடமெல்லாம் ரொட்டி. சாமானியமா தரமாட்டானுங்க. என்னமோ சம்திங் ராங், என்னமோ நடக்குது. கொஞ்ச
எச்சரிக்கையா இருக்கணும், யாரும் சாப்பிடாத. நேரா போய் எடுத்து மோந்து மட்டும் பார்த்துட்டு இந்த ரொட்டியை அங்கேயே வச்சுட்டு நடந்து செய்கிறது எல்லாமே திரும்பி மேல போச்சு. மலைக்கு நேரா போச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மரம், அந்த மரத்துல போய் நின்று அதோட இலையை பிடுங்கி ஆளுக்கு ஒரு இலையை சாப்பிடுச்சு. சாப்பிட்டு வந்து ரொட்டியை சாப்பிடுச்சு. யாரும் மௌத்தாங்க, யாரும் மௌத்தாங்க. இன்னும் நமக்கு கூட தெரியாது, ஆனா அதுகளுக்கு விஷத்தை முறிக்கும் இலை எதுன்னு தெரியும். எதை சாப்பிட்டா செத்து போயிடும் ஒன்னும் தெரியும், எதை சாப்பிட்டா பொழைச்சுக்கும் ஒன்னும் தெரியும். விஷத்தை அட்வான்ஸா முறிக்கிற ஆற்றல் உள்ள மாதிரி ஆளுக்கு ஒரு இலையை சாப்பிட்டு வந்து நீட்டா ரொட்டியை சாப்பிடு. இந்த ஊர்ல இருக்கிற பூரா எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேகமா பூரா முடிஞ்சு யாருக்கும் ஒண்ணு ஆகல. ஊர்ல தான் 1-2 ஜனாசா, ஒண்ணும் நடக்கல. அதாவது வெறுமனே நாலேஜ் மட்டும்தான் நம்மளை விட குரங்கெல்லாம் கூட பெற்று. வெறுமனே எனக்கு இத்தனை விஷயம் தெரியும்னா நம்மளை விட ஆடு மாடு பெற்று. இது எங்க நமக்கும் அதற்கும் வேறுபாடு? ஒழுக்கமாக நடப்பதில். ஒரு ஆட்டுக்கு டாய்லெட் போறதுன்னு அவசியம் இல்லை, நடு ரோட்லயே. ஒரு விளக்கினங்களில் ஒரு ஜோடி தன் ஜோடியோடு சேர்வதற்கு மறைவிடம் தேவையில்லை. நிறைய விஷயங்கள் குப்பை தொட்டியில வந்து படுத்துக்கும், மாடு அது வாட்டில் படுத்துக்கும், நாம படுக்க முடியாது. எதுவெல்லாம் விலங்குகளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது என்று சொன்னால் அது ஒழுக்கம் தான். எனவே மார்க்கம் தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தர வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பெற்றோரால் தான் தர முடியும், குறிப்பாக தாயால் தர முடியும். தாய் ரொம்ப முக்கியம். உருவாக்கணும்னு வைராக்கியத்தோட ஒரு தாயை உருவாக்கினா உலகமே போற்றுகிற பெரிய ஆளுங்களாக அறிஞர்களாக எல்லாம் உருவாக்கிக்கலாம். நீங்க எத்தனை பேர் வரலாறு பெரியவங்க வரலாறு படிச்சிருக்கீங்களோ கேள்விப்பட்டிருக்கீங்களோ அவ்வளவு பேருடைய ஹிஸ்டரிக்கு போய் பின்னாடி பாருங்க, அவங்க அம்மா தான் இருக்கும். உலகமே போற்றுகிற ஹதீஸ் மேதை யாருங்க? இமாம் புகாரி. அடிக்கடி கேள்விப்படுறவங்க இமாம் புகாரி. புகாரி இமாம் எப்படி உருவானாங்க? அவங்க அம்மா தான், வேற யாருமே கிடையாது. சின்ன வயசுலயே போயிட்டாங்க. அவங்க அக்கா சின்ன வயசுலயே போயிட்டாங்க. 2 பையன், ஒரு பையன் முகமது, ஒரு பையன் அகமது. நேரமாயிடுச்சுனால கொஞ்சம் கடகடன்னு சொல்லி குடிச்சாரு. முகமது 1, அகமது 1, 2 பசங்க. அகமது மூத்தவர், முகமது சின்னவர். 5-6 வயசு இருக்கும் போதே ஆக உயர்ந்த லட்சியம், குறிக்கோள், பயங்கரமான தூர நோக்கு. என் பையன் அகில உலகத்தில் பெரிய ஆளிவாகும் கனவு கண்டு அதே மாதிரி நடந்துருச்ச. எவ்வளவு தொழுகை, எத்தனை துவா நல்லா தெரியணும். பிள்ளைக்காக தாய் கையெழுத்தி என் பையனை நல்ல வழியில கொண்டு வான்னு கேட்கிற தாயுடைய துவா கண்டிப்பா கபூலாகும், கண்டிப்பா கபூலாகும். புகாரிக்கு 6 வயசுல பார்வை போயிருச்சு. பார்வை இல்லை. பொதுவா அந்த காலத்துல எல்லாம் அம்மா இம்மை ஏதாவது வந்தாலே கண்பார்வை போயிடும். கண்பார்வை போயிருச்சு. அழுது 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 ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல கையேந்துறாங்க. இவன் புகாரினுடைய தாய், பையனுக்கு பார்வை கொடு, பார்வை கொடு, பார்வை கொடு. ஒரு நாள் கனவுல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்க்கிறாங்க. கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. வரலாறுல பதிவாயிருக்கு. யஹாதிஹி ரத்தல்லாஹு பஸர இப்னிகி பிகத்ரதி துஆஹிகி. யஹாதிஹி இவளே அப்படின்னு அர்த்தம். யஹாதிஹி இவளே, அல்லாஹ் உன் பையனுக்கு தூங்கிட்டு இருக்கிறான், பையன் உன் பையனுக்கு பார்வை கொடுத்துட்டான், உன்னுடைய துஆவின் காரணமாக கொடுத்து விட்டான். 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, முகமது அகமது 2 பேரும். போய் எழுப்புனா பார்வையோடு இருக்கிறார், பார்வையோடு இருக்கிறார். எதுவுமே இல்லை. அந்த தாயின் துவா, வைராக்கியம். நேரா போய் உதவி செய்தார். புகாரியுடைய பேர் முகமது, முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி. அவருடைய முழு பேர் முகமது தான் பேர். ஹஜ்ஜு கூடி போயிட்டாங்க இந்த தாய் 2 பசங்களை. இது போனா ஒரு 12-13 வயசு இருக்கும். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மார்க்க கல்வியில ஆர்வம். அம்மாட்ட சொல்றாங்க, அகமதை கூட்டிட்டு நீ ஊருக்கு போமா, நான் இங்க இருக்கிற இடங்கள்ல கல்வி கூடங்கள்ல பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, நான் அவங்களுக்கு எல்லாம் ஓதிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டவர். கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஓதுனார். மக்காவுல, மதீனால, சன்ஆ, யமன் நாட்டுல எல்லா இடத்திலையும் ஓதி உலகத்தில் இதுவரை யார்
கொடுத்ததுதான் சஹீஹுல் புகாரி. இன்னைக்கு அதனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு அடுத்தபடியாக புகாரி. எல்லாம் நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? யார் உருவாக்கும் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தாய், ஒரே ஒரு தாய். இவ்வாறவர்களே, இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கிற பலஸ்தீன்ல ஒரு சின்ன வயசு தான் அந்த அம்மாவும். மீறி போனா ஒரு 30 வயசு கூட இருக்காது. 2 வயசுல கை குழந்தை, கணவர் மவுத்து. தனியா எத்தீமா குழந்தைய வச்சிருக்கு பையன். ஒரு பேரும் முகமது. என்ன கனவு தெரியுமா? கணவர் மவுத்தா போனாலும் நான் இனி எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இனி என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்குவேன், உலகமே போற்றுகிற பெரிய அறிஞனாக என்னுடைய மகன் வர கனவு. சரி, போய் அந்த ஊர்ல விசாரிக்க காசு இல்லை, ரொம்ப ஏழையான குடும்பம், கணவரும் போயிட்டாரு. விசாரிக்குது, என் பையனை நான் பெரிய அளவுல நான் மார்க்க மேதையை ஆக்கணும், நான் என்ன பண்றேன்? யாரும் சொல்லியிருக்காங்க, மக்காவுக்கு போயிரு, இந்த காலத்துல மக்காவுக்கு போயிரு, இங்க பயங்கரமான இல்மு கல்வி எல்லாம் இருக்கு, மார்க்க அறிவுலாம் இருக்கு, நீ போயிட்டுன்னா அங்க உன் பையன் பெரிய ஆளாயிடுவான். கிளம்பிருச்சாங்க அம்மா. அவங்கள்ட்ட இவங்கள்ட்டையும் தெரிஞ்சு அந்த காலத்துல வாணிப குழு போகும், அந்த குழுவுல போய் மக்கால இறங்கி பையனை கொண்டு போய் கொஞ்சம் அங்க வளர்த்து பக்குவம் வந்து ஒரு 5 வயசு 6 வயசு ஆன உன்ன விட்டுருச்சு மதரசாமி. வீட்டுல மக்காவுடைய வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற வேலை, வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கறது, கூட்டி வலிச்சு பெருக்கி பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்தா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அது தனக்கும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற தன் பையனுடைய செலவுக்கு வச்சிச்சு. 5 வருஷம் ஓதுனாரு. இந்த பையனுக்காக விவரம் 10-11 வயசு ஆன உடனே இனிமேல் நம்ம மார்க்கெட்ட கல்வியை படிச்சுக்கிட்டு அம்மா வேலை பார்த்துக்கிட்டு வீடு வீடா அதெல்லாம் வேணாம், அம்மாவுக்கு போய் ஹெல்ப்பா இருக்கலாம்னு போனா அந்த அம்மா சொல்லுது, என்னால இன்னும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும், ஆண்டவன் எனக்கு திரகாத்திரம் கொடுத்துருக்கான். எல்லாரும் சொல்றாங்க மதீனாவில் போய் ஓதுனா நல்லதாமா, நீ கொஞ்சம் அங்க போயிட்டு வா. அங்க 5 வருஷம் 10 வருஷம் தாயை பார்க்கறது கூட வர மாட்டாங்க. நம்மள மாதிரியா எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கும். அதுவும் அவங்க அம்மா சட்னி அரைக்கிறதுல இருந்து எல்லாமே பூராமே ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்லை, கொண்டு போய் விட்டு அங்க 10 வருஷம் முடிச்சுட்டு வந்தார். இந்த அம்மா இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கு, முடிவோட வந்தாரு. இனி நாம போய் அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சு. நான் இங்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட விசாரிச்சுட்டேன், யமன் ஒரு இடம் இருக்கு, அங்க சன்னான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போனா பெரிய ஆலயமாயிரலாமாமா, அங்க அப்படி உள்ளவங்க 1-2 பேர் இருக்காங்களாம் ஹயாத்தோட, நீ அவங்கள்ட்ட போய் ஓதிட்டு வா. 3 வருஷம் யமன் முடிச்சுட்டு வந்துட்டார். ஒவ்வொரு தடவையும் போகக்கூடாதுன்னு நினைப்பாரு, இந்த அம்மா போக வச்சிடும். இந்த அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. வந்த உடனே இந்த அம்மா சொல்லுது, இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும் போயிட்டு வந்து, நான் இனிமேல் உன்னை எங்கேயும் போக சொல்லவே மாட்டேன், நான் இந்த எப்படியாவது கஷ்டப்படுகிறேன், போயிடு. எங்கன்னா ரொம்ப பெரிய உயர் கல்வி எல்லாம் பகதாதுல இருக்குதான். பகதாதுக்கு போகாம என்ன ஓதுனாலும் முழுமை அடையாதுன்னு சொல்றாங்க. அதனால நீ பகதாதுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுது. போனாங்க பகதாது. 7 வருஷம் போறதுன்னு தான் அங்க சொல்லுச்சு. அங்க போனா நிலவரம் வேற. என்னன்னா, இவரின் அறிவாற்றலை இவருடைய ஞானத்தை பார்த்து அங்க எல்லாம் கற்றுக்கொள்ளுவதற்கு வரிசையில் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க யாருக்கையாவது வயசானவங்க போய் காலையில கொஞ்ச நேரம் இவர் ஓதுவாரு, சாயந்தரம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஓதுறதுக்கு பெரும் கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர். அப்படி பெரிய அறிஞர், இப்படி பெரிய அறிஞர் எல்லாரும் பேசி அரசர் காலத்துக்கு போயிடுச்சு. நான் நேற்றுக்கு கூட வரலாறு சொன்னேன்ல, சுபைதா அம்மாவோட கணவர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹாரூன் ரஷீத். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் செப்ல மட்டும் சத்தம் வந்திருக்கு, உங்களின் மேலான கவனத்திற்கு சொல்லுகிறேன். சரி, ஹாரூன் ரஷீத் பாதிச்சாரு அரசர். அப்போ இப்படி ஒருத்தர் பாடம் நடத்துறாராமா, அபாரமா, கூப்பிடு பாவர அப்படின்ட்டாங்க. அரசர் கூப்பிட்டா 2 வரை கவிதை படிச்சாங்க, தங்க காசு அள்ளி கொடுத்துருவாரு. தங்க காசு வீணாரு கொடுத்துருவாங்க. இவ்வளவு பெரிய ஆளுக்கு போயிருந்து கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு அப்புறம் ஒரு பள்ளி நிறைய பொற்காசு, பூரா தங்க காசு. அந்த
அம்மாவுக்குள்ள 5 தலைமுறையும் சாப்பிடலாம். அவ்வளவு பெரிய மூட்டையை கொடுத்துட்டார். வாங்கிட்டு நேரா திரும்பி வர்றாங்க. இந்த செய்தி வேற ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு முதல்லயே மக்காவுக்கு வந்த ஒரு குழு ஷபிமா அந்த முகமது வந்துகிட்டே இருக்கிறார். ஆன் தி வே சொல்லிட்டாங்க, வர்றாரு, உங்க பையன் வர்றாரு, அரசர் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறார், அதோட வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா இந்த வந்து சொன்னவர்கிட்ட சொல்லுது, என் பையனை நான் ஓதருக்கு அனுப்பும் போது வெறும் கையா அனுப்பிச்சுட்டேன். நான் பாத்திரம் தெரிஞ்சு அவனுக்கு கொடுத்தேன். இந்த பொற்காசு எல்லாம் எனக்கு வேணாம், அவன் கல்வியோட வந்தா போதும். மக்காவின் வாசல்லையே உள்ள ஏழைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அவனை வெறுங்கையா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்தான். நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு உலகமே போற்றுகிற சட்ட மேதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பேர் முகமது ஷாஃபிஈ. உலகம் முழுக்க மலேசியாவின் பெரும்பாலான பேர் ஷாஃபி தானே. 50 கோடி பேர், 50 கோடி பேருக்கு மேல ஒரு இமாமை பின்பற்றி தான் அவங்க எல்லாம் நடக்கிறாங்க. அந்த இமாம் ஷாஃபி. இந்த முஹம்மது அல்லது புகாரியுடைய பேர் அந்த முஹம்மது, இவங்களை எல்லாம் உருவாக்குறதற்கு பின்னாலே தந்தைகள் கூட பங்களிப்பு செய்யவில்லை. சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால தாய்களால் உருவாக்க முடிந்தது, உருவாக்கினார். கையை எடுத்து அம்மா துவா செஞ்சுட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். நல்லா கபூல் ஆகிடும். என் குழந்தைக்கு தண்ணி இல்ல, பசிக்கு அழுகுதுன்னா குழந்தை காலில இருந்து பூமியை பொத்துக்கிட்டு தண்ணி வந்துச்சா இல்லையா? யாருடைய துவா? அந்த அம்மாவுடைய துவா, ஹாஜராவுடைய துவா. என் குழந்தை பசிக்கு அழுகுது, என் குழந்தைக்கு கொடுத்தா குழந்தையின் காலடியில இருந்து தாயின் துவா பிள்ளைக்காக கேட்டால் நல்லா உருவாக்கி தருவோம். சிறந்த கல்வியாளர்களாய், சிறந்த ஒழுக்க சீலர்களாய் என் பிள்ளைகளை உருவாக்கி தாருங்கள் என்று பெற்றோர்கள் கேட்க வேண்டும். எனவே கல்வி கூடங்களையும் பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ அல்லது எங்கேயாவது போற போக்குல அவங்களா தெரிஞ்சுக்குவானுங்கெல்லாம் வேண்டாம். உங்கள் வீடுகள் முதலில் தீன் போதிக்கிற இடமாக மாறட்டும். அதே போல ஒழுக்கம் போதிக்கிற இடமாக மாறட்டும். எல்லாம் இடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய ஷானுல் தஆலா நம்முடைய அடுத்த சந்ததியை, வளரும் நம்முடைய தலைமுறையை ஆண்களானாலும் பெண்களானாலும் மார்க்க பற்றுள்ளவர்களாய், காலம் முழுக்க தொழுகையாளிகளாய், காலம் முழுக்க குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளாய், அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்திற்குரிய பிள்ளைகளாய் அல்லாஹ் நம்முடைய தலைமுறையை ஆக்கி தருவானாக.